அன்பானவர்களே, ஒரு குறிக்கப்பட்ட நாட்டில் அங்கு சில பிரச்சனைகள் இருக்கின்றது. அவர்கள் அந்த நாட்டின் அரசனிடத்தில் அவர்கள் மனு போடுகின்றார்கள், தங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும்படி. அரசனும் குறிக்கப்பட்ட நாளில் நான் வந்து உங்கள் பிரச்சனைகளை நான் கேட்டு உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பேன் என்று ஒரு நாளை குறிப்பிட்டு அனுப்புகின்றார். அந்த நாளும் வந்தது. நாடே விழாக்கோலம் பூண்டு அங்கு அரசனின் வருகைக்காக காத்திருக்கின்றது. அந்த நாள் வருகின்றது, அரசன் வர தாமதிக்கின்றார். ஆயினும் அந்த நேரத்தில் ஒரு பிச்சைக்காரன் கிழிந்த உடையுடன் அலங்கோலமாக வந்து பிச்சை கேட்கின்றான். அங்கிருந்த மந்திரிகள், உயர் அதிகாரிகள், பிரமுகர்கள் இந்த பிச்சைக்காரனை அடித்து விரட்டி விடுகின்றார்கள். இங்கு அரசன் வரப்போகின்றார், உனக்கு இங்கு என்ன வேலை என்று. அவனும் அடி வாங்கி சென்று விடுகின்றான். அந்த நாள் சென்று விடுகின்றது. பிரபுக்கள் அரசனிடம், அரசே நீர் வரவில்லை, எங்கள் பிரச்சனைகளை ஏன் தீர்க்க வரவில்லை என்று கேட்டதற்கு அரசன் கூறினார், நான் நேற்று குறிக்கப்பட்ட நேரத்தில் வந்தேன், நான் நீங்கள் என்னை அடித்து விட்டீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது ஏழை மக்களின் பிரச்சனையை தீர்க்க, நான் ஏழையாக வந்தேன், பிச்சைக்காரனாய் வந்தேன், ஆனால் என்னை துரத்தி விட்டீர்கள். ஆம், அதே போல அந்த தற்சொரூபம் உள்ள, அந்த காணக்கூடாத, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணும் இறைவன் இயேசுவாக உலகில் வந்தார். அவரை அறியாமல் அவரை துன்புறுத்துகின்றோம், இன்றும் துன்புறுத்துகின்றோமா? சிந்திப்போம், அவருடைய சேருவோம். உங்களை ஆசீர்வதிப்பார்.